மிஸ் யூ திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை தான் மேடைக்கு கூப்பிட போறோம். லைக் டு ஹேவ் பால சரவணன் அவர்கள். லப்பர் பந்து பார்த்து உண்மையாலுமே நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா நிறைய மக்கள் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த வரிசையில மிஸ் யூவும் இருக்க போது நினைக்கும் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஹவு ஸ்பெஷல் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் யூ. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாறு பத்மினியம், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைமில் இருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைமில் இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ் யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ் யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசித்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் என் அண்ணன் கூப்பிடுவார். மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தை ஒரு ஏக்கமாக இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சிக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டார். எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி, பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளால் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகா மேம், மேத்யூ சார், உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முத மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் மோனிகா பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகா மேம்? வானிலை அறிக்கை படிப்பேன். நான் உடனே டிபிபி பார்த்தேன், மேம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்போ இருந்தே வந்து, அதாவது மேம் எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்றைக்கி எல்இடி ஆகி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் மேம். உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப நன்றி மேம். மேத்யூ சார், கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க சார், மனநிறைவாக சம்பளம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் வந்து ஆஷிகா ரங்கநாத் மேம், எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் அதனால் அவங்க அப்பா பேர் ரங்கநாத் தான். படத்தில் நீங்கள் எனக்கு மச்சி, ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் வந்து படத்தில். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க மாறன் அண்ணன் என்னுடைய நீண்டகால நண்பர், அண்ணன் கருணாகரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய
இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்கப்பான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமாக இதுவும் ஹிட்டு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.